ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அதாவது நம்ம ஸ்கூல் லீவ் விட்டு 1 வீக் ஆச்சு. இந்த 1 வீக்கில் நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சோம், என்னென்ன சாப்பாடு செஞ்சோங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம மேகி செஞ்சோம். சரி, மேகி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி ட்ரை பண்ணி பார்த்தோம். மேகி பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும், ப்ளஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடவும் பிடிக்கும். மேகி யாருக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேகி ரெடி பண்ணிக்குவோம். நான் வந்து லாங் டைம் முன்னாடி சாப்பிட்டதுங்க. ரொம்ப நாள் கேப் விட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து இது இட்லிக்காக வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம். ஈவினிங் சரி ஓகே இட்லிக்கு வந்து மாவு ஆட்டிடலாம் சொல்லிட்டு மாவாட்டி இட்லி ஊற்றலாம்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி இருந்தோம். யாருக்கு இட்லி பிடிக்கும், காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு மார்னிங் டிஃபன் வந்து இட்லி தான் அப்படின்னு சொல்கிறாங்க, கமெண்ட் போட்டுங்க. ஓகே, இட்லி வந்தோடனே இட்லி எடுத்து தட்டில் வச்சு வழக்கம் போல் எப்போவும் போல் வந்து இட்லி ப்ளஸ் நம்ம தக்காளி சட்னி தான் யூஸ் பண்ணுவோம். கார சட்னி தக்காளி சட்னி ரெண்டும் மிக்சிங்க. ஓகே சொல்லிட்டு இட்லி தொட்டு சட்னி தொட்டு சாப்பிட்டாச்சுங்க. அப்போ மதியம் வந்து ஸ்நாக்ஸ் கேட்கவும் சரி பானிபூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பானிபூரி வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து வெளியே ரொம்ப ரேராக தாங்க வாங்குவோம். அதிகபட்சம் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். ஆமாம், பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கி வீட்டிலேயே எண்ணெய் ஆயில் இருக்கும், அதனால் அதிலே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். பானிபூரி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ரசம் செஞ்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி ரசம், பானிபூரி ப்ளஸ் ரசம் செஞ்சாச்சு. இந்த வெங்காயம் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? பானிபூரி ரசத்துக்கு கிடையாதுங்க, இது வந்து முட்டையோட ஆம்லேட்டுக்கு. ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து 10 முட்டை வாங்கிட்டு வந்தோம். ஓகே, அந்த முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டுடலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை போட்டு உடச்சி ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன பிள்ளைலாம் முட்டை உடைக்க ரொம்ப பயப்படுவேங்க. முட்டை உடச்சா அந்த ஓடு உள்ளே போயிடும். அதனால் வந்து முட்டை வந்து அதிகபட்சம் நான் உடைக்க மாட்டேன். ஆனால் சாப்பிடுவேன், பட் வேணால் உடைக்க மாட்டேன். இப்போ வந்து பழகிட்டீங்க. ஓகே, முட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு ஆம்லேட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்போ அடுத்து என்ன, தோசைக்கல்லை ஊற்றி எடுத்து சாப்பிட்றதானே அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லை ஊற்றியாச்சுங்க. ஊற்றி இந்த பக்கம் நம்ம வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம். நல்லா போட்டு இந்த பக்கம் 2 திருப்பு, அந்த பக்கம் 2 திருப்பியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம மாவு விடுற அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ மாவு எதுக்குன்னா, நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கொழுக்கட்டை கேட்கவும் மாவு இருந்துச்சு, பச்சரிசி மாவு இருந்துச்சு. ஓகே, கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம் தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாமே துருவி வச்சாச்சுங்க. வெல்லத்தையும் பொட்டுக்கடையும் 1-2 அரைச்சி வச்சிட்டோம். அடுத்து மாவு வந்து நல்லா சுடுதண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ண பொட்டுக்கடலை வெல்லத்தை வந்து உள்ளே வச்சு ஃபுல்லாக மூடி கொழுக்கட்டை மாதிரி எப்படி பிடிச்சி, இது வெள்ளை கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே இட்லி அதே இட்லி சட்டி தாங்க, அதே இட்லி சட்டி அதே அடுப்பு தான் வச்சு வேகட்டும். வெந்தாலும் எடுத்து வைப்போம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்குங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைம்மா எனக்கு வந்து இந்த பொட்டுக்கடலை ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு நம்ம கிண்ணம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. அதனால் சரி மிச்சப்பட்ட மாவை ஏன் இது பண்ணதுக்கு வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக லேசாக இது கருவேப்பிலை 4 பிச்சு போட்டு அதை அப்படியே அடை மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ணெய் சட்னி நம்ம பானிபூரி பொடிச்சோம் பார்த்தீங்களா, அதே எண்ணெய் சட்டியில் வந்து போட்டு எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் என்னம்மா மாவாட்டிக்கிட்டே இருக்குது, கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? அடுத்து வந்து நம்ம மறுநாள் வந்து உளுந்தங்கஞ்சி செய்யப்படும். இப்போ பார்த்தீங்களா அடுப்பு நேற்று செஞ்சதுக்கும் இன்றைக்கி செய்யறதுக்கு அடுப்பு பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை வாரம் அடுப்பு மூடி குழம்பு போடுவோம் பொட்டு வச்சு. அதேமாதிரி வந்து இன்றைக்கும் வச்சாச்சுங்க. பாருங்கள், இது வந்து உளுந்தங்கஞ்சி. ஜாதோஷம் பிடிச்சிருக்கு சரியாகலை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த உளுந்து பச்சரிசி ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கன்சீவாக இருக்கவங்களுக்குலாம் இது வந்து இந்த 7 மந்த் 9 மந்த்லேருந்து செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் இருங்க. இது என்னம்மா விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை சுண்டலை வச்சுருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, இது அப்போ எடுத்த வீடியோ தாங்க, நான் வந்து போடலை. நான் அதாச்சும் இந்த வீடியோவில் சேர்த்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. கொஞ்சம் மாவு உளுந்தங்கஞ்சி மாவு இருந்துச்சாச்சு, அதோட கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணி பனியாரம் ஊற்றுனாங்க. பாப்பா உடனே நான் தான் பனியாரம் ஊற்றுவேன், நீ எடுக்கிற நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து எடுத்தாங்க. சரி ஓகேங்க, ஃபைனலாக லீவ் வந்து முடிய போகுது, வீக்கெண்ட் முடிய போகுது. சரி, அது வந்து கேசரியோட ஸ்வீட் வந்து எண்ட் ஆஃப் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி ரவை மாவு வாங்கிட்டு வந்து கேசரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க.
கேசரி வந்து யாருக்கு வந்து நான் கேசரி நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், இல்லை நான் கேசரி வந்து லிமிட்டாக தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கேசரி வந்து லேசாக ஒரு கப் தாங்க நான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே நம்ம சாப்பிட மாட்டேன். பொங்கல்னால் சொல்லுங்கள், ஒரு பிளேட் கொடுத்தா கூட சாப்பிட்றலாம். ஆனால் கேசரி வந்து அந்த ஒரு கப்பு தாங்க. ஆமாம், ஓகே. கேசரி வந்து ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் வந்து அந்த நெய்யை சேர்த்துக்கலாம். வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு கேசரி இப்போ வந்து ஒருத்தவங்க சிவப்பு யூஸ் பண்ணாங்க, ஒருத்தவங்க ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம கடைக்கு போனப்போ நமக்குன்னு இருந்தது வந்து இந்த சிவப்பு கலர் தாங்க இருந்துச்சு. சரி, ஓகே, சிவப்பு கலரே வாங்கிடலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கலர் தாங்க கேசரி. யாருக்கு சிவப்பு கலர் கேசரி போட்டால் லுக்காக இருக்கும், யாருக்கு ஆரஞ்சு கலர் கேசரி போட்டால் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரவைக்கு கேசரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்குவோம். சர்க்கரை ஆட் பண்ணி முந்திரி திராட்சை பழம்லாம் எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஆளுக்கு ஒரு கப் சாப்பிடுங்க வந்தா பிள்ளைங்களா சாப்பிடுங்கோ அப்படின்னோடனே பாப்பா சாப்பிட்டு கொஞ்சம் 2 பேர் சாப்பிட்டு எனக்கு போதுமா, எனக்கு எனர்ஜி வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துகிட்டு சிலம்பம் சுட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஷ் 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 டிஷ்ஷுன்னு காற்றுலேயே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பாய் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு நைட் என்னாச்சு, என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம செடியில் பூத்த மருதாணி, நம்ம செடி பூத்த மருதாணிங்கிறீங்க, நம்ம செடி மருதாணி இலையை பிடுங்கி அரைச்சி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சு. இதுவாக பாப்பா வேற போட்டு கையை இப்படி ஆட்டிகிட்டே இருந்தாலும் அதில் வேற பாதி விழ ஆரம்பிச்சிச்சு. பாப்பா காலையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. காலையில் நம்ம மருதாணி வச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களாம் எடுத்து வச்சாங்க. சரி கூட இன்ஸில் போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்ஸை போட்டுவிட்டு எங்கிட்ட ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுவிட்டாங்க. இப்போ என்னம்மா அப்படிங்கிறீங்களா, அப்போ கொஞ்சம் தக்காளி சாப்பாடு ப்ளஸ் பூரிக்கு வச்ச குருமா அதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா வந்து நான் தான் விளக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க தான் நெய் விளக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. அங்கேயே போய் பார்த்தா கொழு வச்சுருந்தாங்க. எல்லாம் ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டேன். குழுவை பார்த்தாக்கலாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றுட்டேன். பாப்பா உடனே அம்மா வாமா விளக்கு போட வந்துட்டு நீ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வாமா அப்படின்னு சொல்லி கூட்டி போயிட்டு விளக்கு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. அம்மா இந்த சாமி இங்கே இப்படி கும்பிடுவாங்க, இங்கே நின்று கும்பிடணுமா, இங்கே நின்று கும்பிடக்கூடாதுமா, இங்கேதாம்மா நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாமி இங்கே அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ விளக்கு வச்சது எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் விளக்கு பார்த்து நம்ம சாமி கும்பிடுவோம் சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அந்த சாமி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. நான் ஏதோ வந்து பாப்பா வேமா வந்தாம்மா, வேமா வாமா பஸ் வரப்போகுது, வேமா வாமா அப்படிங்கும். இன்னும் இப்படி சொல்லிட்டு வேமா வரையும்பான்ட்டு வேமா ஸ்பீடாக சுற்றி வந்துச்சுங்க. நைட் வந்து புளி சாதம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடித்து புளி சாதத்தை புளி பண்ணி சாதத்தில் போட்டு